குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நிஃப்டி நேற்று 176 பாயிண்ட் நெகட்டிவா 25,877 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டு வந்து பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 24 பாயிண்ட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. இந்த 25,920 அப்படிங்கிற ப்ரைஸில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 26,000 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்துல 26,100 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,918 சப்போர்ட்டா இருக்கு. 25,829 அடுத்த சப்போர்ட்டா இருக்கு. அந்த சப்போர்ட்டையும் உடைச்சிச்சு அப்படின்னா 25,750 அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்கு. மார்க்கெட் இந்த லெவல்ல ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. எப்போ 26,100 அப்படிங்கிறத கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாடி வைக்குதோ அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம். பேங்க் நிஃப்டி 354 பாயிண்ட் நெகட்டிவா 58,031 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல சப்போர்ட்டான இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல இருந்து அப்சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,264 அதை உடைச்சிச்சு அப்படின்னா அடுத்து 58,583 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மேஜர் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மார்க்கெட் ஃபுல் புல்லிஷா இருக்கிறதுனால இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்சைட்லயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு செல்லிங் பிரஷர் வந்து கீழே வருது அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல திரும்பும்போது அப்சைட்லயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எஃப்ஐஎஸ் நேத்து 3000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 2400 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் கொஞ்சம் செல்லிங் பிரஷர் குறைச்சு பை பண்ண ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் வந்து அவங்களோட செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீக்கெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தேங்க்யூ.